everyone, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல saree pre-pleating, folding and ironing தான் பார்க்க போறோம். So அதுக்கு தேவையான things என்னன்னா bobby pins, cloth clip and saree. நான் இன்னைக்கு இந்த saree தான் actually choose பண்ணியிருக்கேன் நம்ம pre-fold பண்றதுக்காக. saree pre-fold வந்து ஆக்சுவலி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். saree ட்ராப் பண்ணுறதுக்கு டைம் கன்சியூமிங்காக இருக்கும். நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளாடி டோட்டல் saree லைக் ப்ளீட்ஸ்லேருந்து நம்ம பின் வைக்கிறது எல்லாமே 5 மினிட்ஸில் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ எப்படி ப்ரீ ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக பல்லுக்கு ப்ளீட்ஸ் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பல்லு ப்ளீட்ஸ் வந்து கண்டிப்பாக 8 ப்ளீட்ஸ் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் ஒய்டான ப்ளீட்ஸாக எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 7 ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். பட் அதுக்கு விட கம்மியான ப்ளீட்ஸ் எடுக்க வேணாம். 7 ப்ளீட்ஸ் இல்லைனா 8 ப்ளீட்ஸ், ஈவன் நீங்கள் 9-10 ப்ளீட்ஸ் கூட எடுத்துக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. பட் 7 ப்ளீட்ஸ் இல்லைனா 8 ப்ளீட்ஸ் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் 7 ப்ளீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த பல்லுவோட எண்டில் ஒரு சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பல்லுவோட எண்டை ஒரு கிளாத் கிளிப் யூஸ் பண்ணி நீங்கள் அயர்ன் பண்ணுற டேபிளில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு பல்லு எந்த லென்த்தில் வேணுமோ அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ப்ளீட்ஸை நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளீட்ஸை நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது எல்லா ப்ளீட்ஸுமே நல்ல ஈவனாக பேரலாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அயர்ன் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். நீங்கள் சாரியை ப்ரீப்ளீட் பண்ணும்போது, அயர்ன் பண்ணும்போது அண்ட் ஃபோல்ட் பண்ணும்போது இந்த மாதிரி சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து ஷோல்டர்லேருந்து நீ லென்த் வரைக்கும் ஒரு 3 சேஃப்டி பின்ஸ் யூஸ் பண்ணிப்பேன். நீங்கள் வேணும்னா ஒரு 3 to 4 சேஃப்டி பின்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் அயர்ன் பண்ணும்போது எப்போவுமே அயர்னிங் பாக்ஸ் வந்துட்டு மீடியம் ஹீட்டில் இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம சாரீ பேர்ன் ஆகாமல் பார்த்துக்கலாம். இப்போ நான் டோட்டல் பல்லு லென்த் வந்து அயர்ன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இனி நம்ம செஸ்ட் ப்ளீட்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அண்ட் எப்படி அயர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சாரியில் இருக்கிற டாப் பார்டர் ப்ளீட்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரியும் அதுக்கு அடியில் இருக்க ப்ளீட்ஸ் எல்லாம் சைடில் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா ப்ளீட்ஸோட கேப்புமே ரொம்ப ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அவுட்லுக் நல்லா கிடைக்கும். ஸோ சாரீ ப்ரீப்ளீட்டிங் வந்துட்டு இப்போ லைக் உங்களுக்கு நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி நைட்டே இந்த மாதிரி ப்ரீப்ளீட் பண்ணி அயர்ன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 5 மினிட்ஸில் குவிக்காக உங்களுக்கு சாரீ ட்ராப் பண்ணிடலாம். மேக்கப், ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணும்போது மோஸ்ட்லி எல்லாருமே சாரீ ட்ராப்புக்கு தான் நிறைய டைம் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரீப்ளீட் பண்ணி வைக்கிறனால நமக்கு குவிக்காக ரெடி ஆகிடலாம். இப்போ நான் செஸ்ட் ப்ளீட்ஸை நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எல்லா ப்ளீட்ஸோட கேப்புமே ரொம்ப ஈவனாக இருக்கணும். ஸோ இதை இப்போ நம்ம அயர்ன் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் அயர்ன் பண்ணும்போது கான்ஷியஸாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் அயர்ன் பண்ணுற டைரெக்ஷன் வந்துட்டு எப்போவுமே சேம் டைரெக்ஷனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் அயர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்லுக் வந்துட்டு நல்லா கிடைக்காது. அந்த அயர்ன் பண்ணுற அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி அவுட்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் இப்போ வந்துட்டு செஸ்ட் ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு லைக் அயனும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வர பேலன்ஸ் பார்ட்டையும் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி அயர்ன் பண்ணிக்கோங்க. இது வந்து கம்பல்சரி கிடையாது, ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா அயர்ன் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி அயர்ன் பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும். ப்ளஸ் நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம செஸ்ட் ப்ளீட்ஸ் அயர்ன் பண்ணிவிட்டு சென்டர் ப்ளீட்ஸ் எப்படி அயர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் வேஸ்ட்டை சுற்றி எவ்வளோ லென்த்து ஃப்ரீயாக விடணுமோ அதை விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சென்டர் ப்ளீட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம நார்மலாகவே சென்டர் ப்ளீட்ஸ் எப்படி எடுப்போமோ அதே மாதிரி ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி இப்படி சென்டர் ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. சென்டர் ப்ளீட்ஸும் அதே மாதிரி செஸ்ட் ப்ளீட்ஸ் எப்படி 8 ப்ளீட்ஸ் இருக்கணுமோ அதே மாதிரி சென்டர் ப்ளீட்ஸும் கண்டிப்பாக 8 ப்ளீட்ஸ் எடுக்க பாருங்கள். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் சென்டர் ப்ளீட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா பாக்ஸ் ப்ளீட் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு அதை ஈவனாக அரேஞ்ச் பண்ணி அயர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சமாக ஈவனான கேப்ஸ் நீங்கள் விட்டு பின் பண்ணி வச்சுக்கோங்க. டோட்டலாக 3 பின்ஸ் இல்லைருந்து 4 பின்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்லேருந்து லெக் லென்த்துக்கு வரைக்கும் நீங்கள் வந்து 3 to 4 பின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த கேப் வந்துட்டு ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரி பாக்ஸ் ப்ளீட் வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நார்மல் நம்ம ப்ளீட்ஸ் எப்படி எடுப்போமோ அதே மாதிரி கூட நீங்கள் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் அயனும் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போது சென்டர் பாக்ஸ் ப்ளீட் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டேன். இது இப்போ நம்ம அயர்ன் பண்ணிக்கலாம்.
சென்டர் ப்ளீட்ஸ் அயனிங்குமே நீங்கள் ஒரே டைரெக்ஷனில் லைக் ஒரே ஸ்ட்ரோக்கில் அயன் பண்ண மாதிரி இருக்கணும். இல்லைன்னா இந்த ப்ளீட்ஸுமே உங்களுக்கு அவுட்வேர்டில் வர மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ ஒரே டைரெக்ஷனில் அயன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ பல்லு, செஸ்ட் ப்ளீட் அண்ட் சென்டர் ப்ளீட்ஸ் இந்த 3 ப்ளீட்ஸுமே நம்ம எடுத்து அயன் பண்ணதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற ஒர்க் என்ன அப்படின்னா சாரீ ஃபோல்டிங். ஸோ நம்ம இந்த 3 ஒர்க்கும் முடிச்சிட்டோம். இப்போ சாரீ ஃபோல்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு வெளியே தெரிகிற இந்த சென்டர் ப்ளீட்ஸை லைக் டேபிளை ஃபேஸ் பண்ணி வர மாதிரி நீங்கள் அப்படியே கமத்தி போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா நம்ம பேலன்ஸ் விட்டுருக்கோம்ல, லைக் வேஸ்ட்டை சுற்றுறதுக்காக பேலன்ஸ் இருக்கும்ல, அந்த கிளாத்தை வந்துட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சென்டர் ப்ளீட்ஸ் நம்ம வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது சென்டர் ப்ளீட்ஸ் இந்த மாதிரி தெரியணும். ஸோ இந்த மாதிரி இருக்கான்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக இருக்க லைக் நம்ம ஃப்ரீயாக விட்டுருக்க இந்த கிளாத்தை வந்துட்டு நீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த பேலன்ஸ் சாரீ பார்ட்டை வந்து ஃபோல்ட் பண்ணுறோம்ல, இதுவுமே ரொம்ப நீட்டாக தான் நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் நீட்டாக ஃபோல்ட் பண்ணலை அப்படின்னா நம்ம சாரீ இந்த லைக் ஃபோல்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எக்ஸஸ் கிளாத் வந்துட்டு வெளியில் தெரிகிற மாதிரி அன்ஈவனாக ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அந்த பேலன்ஸ் கிளாத்தை. ஸோ இப்போ எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி சாரியை ஒன் சைடில் நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி சென்டர் ப்ளீட்ஸ் தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதை நீங்கள் எப்போவுமே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ அப்படி பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெஸ்ட் ஆஃப் த பல்லு அண்ட் செஸ்ட் ப்ளீட்ஸ் இருக்குல்ல, அதையுமே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சென்டர் ப்ளீட்ஸ் இருக்குல்ல, நம்ம டேபிளோட சேர்த்து வச்சுருக்கோம்ல, இந்த ப்ளீட்ஸை வந்துட்டு நம்ம 4 ஃபோல்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வியூலேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி கிளம்ஸியாக தான் ஃபீல் ஆகும் சாரி. பட் இட்ஸ் ஓகே, நமக்கு அந்த வியூ தெரியாது. நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது நீட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சாரி வந்து 4 ஃபோல்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஃபஸ்ட் ஃபோல்ட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதை விடைக்கும் இன்னொரு சைடில் வந்துட்டு கொஞ்சம் கூட ஒய்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ செகண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஃபோல்டு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபோல்டு வந்துட்டு நீங்கள் ஈவனான லென்த்தில் ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஃபோல்டு வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போது தேர்ட் ஃபோல்டு வந்துட்டு பண்ணிட்டேன் அண்ட் ஃபோர்த் ஃபோல்டு வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ நம்ம சென்டர் ப்ளீட்ஸ் வந்துட்டு 4 ஃபோல்ட் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே இந்த செஸ்ட் ப்ளீட்ஸை இப்போ இந்த மாதிரி போட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது மேபி உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகலாம். பட் ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் சாரீ அயனிங். ஸோ இந்த மாதிரி செஸ்ட் ப்ளீட்ஸை போட்டுட்டு நீங்கள் அதை ஒரு 2 ஃபோல்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பல்லுவை போட்டு ஃபுல்லாக பின் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு கலையவே கலையாது, ஈஸியாக இருக்கும். ஸோ சாரீ ப்ரீப்ளீட்டிங், ஃபோல்டிங் அண்ட் அயனிங் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நியூ வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.